ஜூன் 12, 2025 அஹமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து ரொட்டீனாக ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே கிராஷ் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 2 lakh crores அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏர்போர்ட்ஸ், மெட்ரோஸ், ஹைவேஸ் மாதிரியான எல்லாமே மேசிவான ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் நடந்த இந்த ஏவியேஷன் ட்ராஜடிக்கும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டு இருக்கிற இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு? அந்த ஆக்சிடென்ட்டால தமிழ்நாட்டில் கட்டப்பட்டு இருக்கிற ஏர்போர்ட்ஸ், மெட்ரோஸ் அண்ட் ஹைவேஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, இல்லைனா சிஸ்டம்ல என்ன மாதிரியான அப்கிரேட்ஸ் பண்ணப்பட்டிருக்கு? அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த குரூப்பில் தான் இந்த வீடியோ பற்றியான லீக்ட் ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக யூடியூப்பில் நாம ஷேர் பண்ணாத நிறைய இன்சைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸ் பற்றியான அர்ஜென்ட் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த குரூப் மூலமாக கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த குரூப்பை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் இந்த வீடியோ பத்தின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் அடுத்து நாம போடக்கூடிய வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இன்ஸ்டன்டா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃப்ளைட் AI-171 போயிங் 787 ட்ரீம் லைனர்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 32 செகண்ட்ஸ்ல அஹமதாபாத் ஏர்போர்ட் பக்கத்திலேயே கிராஷ் ஆயிருச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல 260 பேர் டோட்டலா இறந்து போயிருக்காங்க. இன்க்ளூடிங் கிராஷ் ஆன சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 19 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கிராஷ் பத்தியான பிரிலிமினரி ரிப்போர்ட் இப்போ AAIB ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேக் ஆஃப் ஆன அந்த ஃப்ளைட்ல ரன்னிங்ல இருக்கும் போதே இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் சுவிட்ச் எல்லாமே ரன் அப்படிங்கிற மோட்ல இருந்து கட் ஆஃப் அப்படிங்கிற மோடுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. 2 சுவிட்சுமே அட் த டைம்ல இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால ஃபிளைட்ல த்ரஸ்ட் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட்ல போய் விழுந்து கிராஷ் ஆயிருச்சு. இதனால காக்பீட்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்திருக்கு. பைலட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இன்ஜின் எப்படி கட் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இம்பாக்ட் நடக்கிறதுக்கு தரையில போய் விழுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜினை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, மறுபடியும் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு இன்ஜினை ஆன் பண்ண முடியல. இது தெளிவாவே ரிப்போர்ட்ல நமக்கு வந்திருக்கு. எந்த விதமான ஹைஜாக் கிடையாது, பேர்ட் ஃபிளைஸ் எதுவுமே மோதல, அப்படி இல்லைனா பேட் வெதர் எதுவும் டிடெக்ட் பண்ணப்படல. ஏன்னா இப்போ நம்ம கையில பிளாக் பாக்ஸ் இருக்கு. ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது இன்ஜின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கு. சரி, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? FAA என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2018 நான் மேண்டேட்டரி புல்லட்டின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது எதை பத்தி அப்படின்னா, பொட்டன்ஷியல் ஸ்விட்ச் லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி பத்தி தான். அண்ட் இதே பிரச்சனை தான் அஹமதாபாத் பிளைன்ல நடந்திருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மேண்டேட்டரி செக்கை கரெக்டா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சோர்ஸ் லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைலட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கண்டிப்பா இது பைலட்ஸோட எரரா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அண்ட் நமக்கு கிடைச்ச இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நடுவில் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இருக்கான்னு தெரியல. பொட்டன்ஷியலா இந்த இஷ்யூக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல்ஸ் சொல்லிருக்காங்க. சோ இதனால தமிழ்நாடு மெகா ப்ராஜெக்ட் கூட நாம இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். என்னதான் ஏவியேஷன் செக்டாரும் சரி, லேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ரெண்டுமே வேற வேற ஃபீல்டா இருந்தாலும் இந்த கிராஷ் தமிழ்நாட்டில் போடப்பட்டு இருக்கிற மெகா ப்ராஜெக்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை ரைஸ் பண்ணுது. உண்மையிலேயே இன்னைக்கு டேட்டுக்கு இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலயே முக்கியமா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அபிஷியல்ஸ் இந்த 4 கொஸ்டினை முதல்ல முன்வைக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சேஃப்டி கல்ச்சர் அண்ட் ரெகுலேட்டரி ஓவர்சைட். ஏன்னா நம்ம கண் முன்னாடி நடந்த இந்த இன்சிடென்ட்ல குரூஷியல் சேஃப்டி, அதாவது மேண்டேட்டரி சேஃப்டில ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிய வருது. தமிழ்நாட்டில் மல்டி 1000 crores லெவல்ல ப்ராஜெக்ட்ஸ், மெட்ரோஸ், ஃபிளைஓவர்ஸ், ஹைவேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் நார்ம்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும். பீரியாடிக்கலா எல்லாத்தையுமே தரவா செக் பண்ணி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ரிஸ்க் அண்டர் பொலிட்டிக்கல் பிரஷர். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் ஸ்கெடியூல்ல இருக்கணும், டைமுக்கு அதோட டெஸ்டினேஷன் போய்
சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை பைபாஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் நடக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல கான்ட்ராக்டர்ஸ் கார்னர்ஸை கட் பண்ணி டைம் லைன்ல இந்த கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாங் டேர்ம் குவாலிட்டிலையும் பப்ளிக் ட்ரஸ்ட்லையும் எந்த விதமான ஷார்ட்கட்ஸும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பாயிண்ட். உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு நாம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை மெகா ப்ராஜெக்ட் சேஃப்டி மெஷர்ல பண்ண போறோம் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். இப்போ நடந்த இந்த அவியேஷன் ஆக்சிடென்ட்டால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஹெசிடேஷன் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல, அதுலயும் ஃபாரின் ஃபண்டிங்கை தேடி போகக்கூடிய தமிழ்நாடு மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிபி ஜேஐசிஏ கண்டிப்பா நடக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா அண்ட் அதுக்குண்டான ஆடிட்ஸ் எல்லாமே வீக்லி அண்ட் மந்த்லி கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸோட மெயின் அப்ஜெக்ஷனா இருக்கு இந்த மந்த்ல இருந்து. அண்ட் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராஸ் செக்டார் ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு கண்ட்ரியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்த அளவுக்கு ஒரு வீக்கர் செக்யூரிட்டி இருக்கு, அப்படி இல்லைனா ஒரு மேண்டேட்டரியான செக் பண்ணப்படாம இருந்திருக்கு அப்படின்னா ஏவியேஷன் செக்டார் மாதிரியே மற்ற செக்டார்ல எந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்கா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி இல்லைனா யாருமே இல்லையா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆடிட்டாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில அஃபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்கமிங் வரப்போற ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ரயில் ஆர் மெட்ரோ சிஸ்டமாக இருக்கட்டும், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரிஸை அட்ரஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்டான பிளானிங் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் ஆக்டிவிஸ்டோட முக்கியமான கருத்தா இருக்கு. ஸோ இந்த ஏர்பிளேன் கிராஷ்ல இருந்து தமிழ்நாடு எடுத்துக்கக்கூடிய கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, இன்ஜின்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு. அதுவும் ஒரு சாதாரண ஸ்விட்ச் மால் ஃபங்க்ஷனால. இவ்வளவுக்கும் 2018 இதை மேண்டேட்டரியா செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய டிபிஎம் அண்ட் சிக்னலிங் சிஸ்டம்ஸ், டிரைவர்லெஸ் ட்ரெயின்ஸ் எல்லாத்துலயுமே இன்ஜினியர்ஸோட அட்வைஸ் படி மேண்டேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கா அண்ட் இதுல சேஃப்டி மெஷர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம கண்டிப்பா பீரியாடிக்கலா செக் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அட்வைசரியை ஏர்லைன்ஸ் இக்னோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே கண்டிப்பா சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரவான ரூல்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வரலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கிராஷ்ல பைலட்ஸுக்கு மத்தியில் நடந்த கன்ஃபியூஷன்ல நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அதாவது லேக் ஆஃப் மேண்டேட்டரி ட்ரைனிங். ஸோ அதுக்கு டிஎன் சைடில் எடுக்கக்கூடிய டேக்அவே என்ன அப்படின்னா நாம நம்மளுடைய மெகா ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்பொழுதோ இல்லை ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமோ கண்டிப்பா நம்மளுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது என்ன மாதிரி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல் ட்ரில் அண்ட் ட்ரைனிங் முக்கியமாக அவசியம். நேஷனல் லெவலில் நடந்த இந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டால குளோபல் லெவலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஹெசிடேட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க. அப்படியே நாம இதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே நாம சேஃபா டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லேக் ஆன இந்த கான்ஃபிடன்ஸை நாம மறுபடியும் கெயின் பண்ண முடியும் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடந்த இந்த சம்பவத்தால நேஷனல் லெவலில் ஏற்பட்ட இம்பாக்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம். டிஜிசிஏ அப்படிங்கிற அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா லெவலில் எல்லா ஏவியேஷன் செக்டார்லையும் ஒரு கம்ப்ளீட் தரவு ஆடிட்டை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியல்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் என்டிடிவியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவியேஷனில் மட்டும் கிடையாது, எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீல்ட்லையும் முக்கியமாக அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் எல்லாத்துலையுமே இந்த ஆடிட்டை மேண்டேட்டரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராஷ் சேஃப்டி பற்றி பார்லிமெண்ட்ரியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே இன்னுமே டைட்டன் பண்ணாங்க. தரவு செக் பண்ணணும், டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான செக்கும் பண்ணாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே இந்த லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அலைன் பண்ணி போவாங்க. ஸோ அதனால நாம சேஃப்டியை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். மெகா ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாம் ஆல்ரெடி பார்த்திருந்த மாதிரி பொலிட்டிக்கல் லெவலில் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் குளோபல் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இப்போ பரவலாக பேசப்படுது. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆஸ்பெக்டை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ நடக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருந்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ் சேஃப் அண்ட் கிளீனாக டெலிவரி பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த இன்வெஸ்டர் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே தமிழ்நாடு சால்வ் பண்ணிடும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை.
இல்லை. தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட் டேட்டுக்கு நிறைய மெகா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நாம வீக்லி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இனி நாம அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயிலாக போக போகிறோம். ஓவர் வியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெகா ப்ராஜெக்ட்ஸ் பற்றியான வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாம எல்லா சிட்டிஸ் பற்றியும் கவர் பண்ணிட்டோம். அதை கண்டிப்பாக ஒன் டைம் எல்லா பிளேலிஸ்ட்டையும் பார்த்து முடிச்சிருங்க. அப்படியே நாம கவர் பண்ணாத ஏதாவது மெகா ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த சம்பவத்தால் தமிழ்நாட்டுக்கு இப்போ லீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராஜடி இருந்து நாம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம், அதாவது தமிழ்நாட்டால் பெஸ்ட் இன் கிளாஸ் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை கொடுக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நாம எல்லா மெட்ரோ, ஏர்போர்ட் அண்ட் ஹைவே மெகா ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா. ஸோ இந்த ட்ராஜடியால் தமிழ்நாடு மெகா ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியன் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா மெகா ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒரு 5 கீ டேக்அவேஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேக்அவே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆனுவலாக சேஃப்டி ஆடிட்ஸை மேண்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது. டிமாண்ட் பண்ணியோ இல்லை யாரும் கேட்டோ கிடையாது. ஆனுவலாக கண்டிப்பாக ஆடிட்ஸ் நடக்கணும் அண்ட் மைக்ரோ ஆடிட்ஸ் மந்த்லி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லையுமே இப்போ டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது இன்னும் அஃபிஷியலாக பேசப்படலை. செகண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய இந்த மெகா ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட்ல கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடவே ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வரும்போது அந்த கம்பெனி கரெக்டாக தான் பண்றாங்களா, எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏவியேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவ்வளவு ஸ்டாஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருந்துமே அங்க ஒரு கிளியரான பிளண்ட் மிஸ்டேக் நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற செக்டாரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி ஸ்டாஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராமை மேண்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது பப்ளிக் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம், மெயின்டைன் பப்ளிக் டிரான்ஸ்பரன்சி. அதாவது நடக்கக்கூடிய இந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி ட்ராஜடிக்கு முன்னாடி பப்ளிக்கு நாம எல்லா விஷயங்களும் டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணணும். அதே மாதிரி என்ன ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இது மூலமா கவர்மெண்ட் என்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்க, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பத்தியான ப்ராக்ரஸ் டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணணும். அஞ்சாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்போது கண்டிப்பா நாம குளோபல் லெவல்ல எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாத்தையுமே டிசைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குளோபல் லெவல்ல நாம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நாம குளோபல் லெவல்ல கான்ஃபிடென்ட்டான இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒரு கீ டேக்அவே என்ன அப்படின்னா, அஹமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா AA171 கிராஷ் ஒரு ஏவியேஷன் டிசாஸ்டர் கிடையாது. சேஃப்டியை எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பத்தியான ஒரு சிஸ்டமேட்டிக் டெண்டன்சியை நமக்கு காட்டுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு 2 lakh+ crores rupeesல மெகா இனிஷியேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது சேஃப்டி ஃபர்ஸ்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்றதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா என்ஃபோர்ஸ் பண்றதுக்கும் நமக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இதை நாம ஆஸ் தமிழன்ஸா நாம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்தியா லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல தமிழ்நாடு ஒரு பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த விஷயத்துக்கு நாம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏவியேஷன் நடக்கிற மாதிரியே தமிழ்நாடுவும் மேண்டேட்டரி சேஃப்டி ஆடிட்ஸ் பண்ணணுமா? முக்கியமா எந்த செக்டாருக்கு இந்த சேஃப்டி ஆடிட் அதிகமாக தேவைப்படுது? மெட்ரோ ரயில் டெவலப்மெண்ட்லயா, ஹைவேஸ் டெவலப்மெண்ட்லயா, இல்ல ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்லயா? இதை பத்தின உங்க தாட்ஸை கீழே ஷேர் பண்ணலாம். அண்ட் டிஎன் மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தியான இன்ஸ்டன்ட் அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.